நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு மலை இல்ல 100 மலை இருந்தாலும் தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோம் பாருங்க, இப்பதான் ஒண்ணு செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன், திரும்பி இப்படி பார்த்தா திரும்பி பெருசா ஒரு பிரச்சனை வந்துருச்சியா, பணம் தேவைப்படுது, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் தாண்டி வந்து பாருங்க, குழந்தை மாட்டிச்சு. டாக்டர் மருத்துவரின் அறிக்கையும் சொல்லிச்சு முடியாதுன்னு. ஜனங்க பாருங்க அதை விட இன்னும் முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. தேவன் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி என்ன பண்ணுவாய், அவனுக்கு என்னென்ன பேரிடுவாய். உலகம் பேசும்போது இயேசுநாதர் என்ன சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். டாக்டர் முடியாதுன்னு சொல்லும் போது சொல்றாரு, அவருக்கு மத்தியில நின்னு நான் தருவேன். இதுதான் நம்ம ஆண்டவர். உலகம் சொல்றது மாதிரி தேவன் சொல்லவே மாட்டார். அப்ப நீண்ட காலமா எதிர்பார்த்திருக்கும் பொழுது 90 வயசு கிழவிக்கும் 100 வயசு கிழவனுக்கு என்ன பிறகுது, முடியாததை தேவன் என்ன பண்றாரு, முடிய வைக்கிறார். அதனால தான் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ.